சென்னை பெரும்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் அமரும் நிழற்குடையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் அவரது மனைவி காதலனுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். தனிப்படை போலீசாரை 4 நாட்களாக திணறவிட்ட பெண் கடைசியில் சிக்கியது எப்படி? சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதி அருகே பேருந்து நிறுத்த நிழற்குடை ஒன்று உள்ளது. இந்த நிழற்குடைக்கு கீழே கடந்த சனிக்கிழமை ஒருவரை அடித்து படுகொலை செய்து துணி மூடப்பட்ட நிலையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். காலையில் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த பயணிகள் ரத்தம் வெளியேறிய நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். உடனே அருகில் உள்ள பெரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையான நபர் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்? பேருந்து நிறுத்தத்தில் கொலை செய்து பயணிகள் அமரும் இடத்தில் சடலத்தை மறைத்து சென்றது ஏன் என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் உயிரிழந்து கிடந்தது வீடுகளுக்கு சிலிண்டர் போடும் வேலை செய்து வந்த பழனிசாமி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்து அம்பலமாகின. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பழனிசாமி கடந்த 20 வருடங்களுக்கு முன் சென்னைக்கு வந்து வீடுகளுக்கு சிலிண்டர் போடும் வேலையை செய்து வந்துள்ளார். 15 வருடங்களுக்கு முன்பு பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வீரலட்சுமி என்ற பெண்மணியுடன் பழக்கம் ஏற்பட்டு ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளனர். பழனிசாமி வீரலட்சுமி தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளன. வீரலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்துவிட்டார். அதேபோல் பழனிசாமிக்கும் ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் பழக்கம் இருந்து பிரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவருடன் வீரலட்சுமிக்கு புதிதாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழனிசாமிக்கு விஷயம் தெரிய வந்து வீரலட்சுமியை கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனாலும் அதனை பொருட்படுத்தாத வீரலட்சுமி தனது பழக்கத்தை தொடர்ந்து வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தினமும் சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேல் பழனிசாமியின் டார்ச்சர் பொறுக்க முடியாத வீரலட்சுமி பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீஸ் விசாரணையில் இனிமேல் எனக்கும் வீரலட்சுமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பழனிசாமி கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு பிரிந்து சென்று விட்டார். கடந்த 6 மாதமாக வீட்டிற்கு வராமல் இருந்த பழனிசாமி ஒரு வாரத்திற்கு முன்னதாக வீரலட்சுமியை வீட்டிற்கு சென்று சந்தித்துள்ளார். செல்லும் போதே போதையில் சென்ற பழனிசாமி வீரலட்சுமியுடன் தினசரி சண்டையிட்டு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார். வழக்கம் போல கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பழனிசாமி அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு வீரலட்சுமியிடம் சண்டையிட்டுள்ளார். அப்பொழுது வீரலட்சுமியின் முகத்தில் குத்தியதில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். கடைசியாக அன்றுதான் பழனிசாமியை பார்த்ததாக வீரலட்சுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் யார் கொலை செய்தது என்பது புரியாமல் 4 நாட்களாக போலீசார் திணறி வந்தனர். இந்நிலையில் வீரலட்சுமியின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போதுதான் அவருக்கு அசோக்குமாருடன் இருந்த தொடர்பு போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. அசோக்குமாரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது அவர் உண்மைகளை பொலவென கக்கிவிட்டார். சம்பவத்தன்று வீரலட்சுமியை முகத்தில் குத்தி காயப்படுத்திய கோபத்தில் பழனிசாமியை கொலை செய்து விடுவது என்ற முடிவுக்கு வந்துள்ளார் அசோக். அதற்காக பழனிசாமியை தேடிச் சென்ற அவர் பேருந்து நிழற்குடையில் பழனிசாமி படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டுள்ளார். உடனே அருகில் கிடந்த கல்லை எடுத்து அவர் தலை மீது 2 முறை போட்டு கொடூரமாக கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து பழனிசாமியை கொலை செய்த அசோக்குமாரையும் கடைசி வரை போலீசாரிடம் உண்மையை மறைத்து தண்ணி காட்டி வந்த வீரலட்சுமியையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.